வெஹிக்கிள் வரும்போது தானே ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆன் ஆனால் எப்படி இருக்கும்? டே டைமில் வந்து ஆஃபில் இருக்கும், நைட் ஆனால் ஆனில் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரியல் ஹார்ட்வேர் டெமோவை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அட்ரனோ பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென்ட். நம்ம ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்டோட டே 4 சீரீஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் ஹார்ட்வேர் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், சர்க்கியூட் டிசைன், திங்கர்கேட் சிமுலேஷன் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதோட ரியல் ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் டெமோவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arduino UNO board, LDR sensor, ultrasonic HCSR04 sensor, LEDs, 220 ohm resistors, breadboard, அப்புறம் வந்து வயர்ஸுங்க. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் இருந்தாலே போதும் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கியூட் கனெக்ஷனை பார்ப்போம். ஸோ சர்க்கியூட் கனெக்ஷனை வந்து நம்ம திங்கர்கேட் சிமுலேஷனில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எல்டிஆர் லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர். ஸோ இதை வந்து ஒரு 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டரோடு சேர்த்து நம்ம Arduino UNO போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். டெர்மினல் 1 பார்த்தீங்கன்னா A0க்கும், டெர்மினல் 2 பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்ஸுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டெர்மினல் 1லேருந்து 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கிரவுண்டுக்கு கொடுத்துருக்கோம். எல்டிஆர் தாங்க டேயா நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற சென்சர் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் சென்சர். ஸோ அல்ட்ராசானிக் சென்சரில் பவர் எடுத்துகிட்டு வந்து 5 வோல்ட்ஸ் ஆஃப் த Arduino கனெக்ட் பண்ணிடுறோம். ட்ரிகர் பின்னை வந்து D12க்கும், எக்கோ பின்னை வந்து D11க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. கிரவுண்டை வந்து பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரீட் லைட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 5 எல்இடி எடுத்திருக்கோம். ஒவ்வொன்றும் ரெட் எல்இடிஸ். ஒவ்வொரு எல்இடிக்கும் அக்ராஸாக 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் எண்ட் ஆஃப் த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா D10, D9, D6, D3 ஆஃப் த Arduino UNO போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கேத்தோட ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரவுண்டை வந்து காமன் கிரவுண்டாக வந்து Arduino UNO போர்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டோங்க. ஸோ இதாங்க சிம்பிள் கனெக்ஷன் ஆஃப் அவர் ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம். ஸோ இப்போதோட சிமுலேஷனை வந்து நம்ம பார்த்துடலாம். டே டைமில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஆஃபில் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ எல்டிஆரை வந்து நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் ஆஃபில் தாங்க இருக்குது. ஏன்னா எந்த வெஹிக்கிளும் வந்து அல்ட்ராசானிக் சென்சர் வந்து டிடெக்ட் பண்ணலை. ஸோ இன்கேஸ் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட்டாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து எரியுங்க. ஸோ வெஹிக்கிள் மூவ்மெண்ட் எப்போ இருக்கோ அப்போ மட்டும்தாங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து க்ளோ ஆகும். மற்ற நேரத்தில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகும். இதனால நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து சேவ் ஆகுங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம பார்த்துடலாம். திங்கர்கேடில் கொடுத்துருக்க கனெக்ஷன்ஸ் மாதிரியே நம்ம ஹார்ட்வேர்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து டே டைம், அதனால ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபில் இருக்குது. நைட் ஆகிடுச்சு, பட் ஆனால் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து க்ளோ ஆகலை. ஏன்னா வெஹிக்கிள் வந்து டிடெக்ட் பண்ணலை. இப்போ வெஹிக்கிளை டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து க்ளோ ஆகுதுங்க. ஸோ இதான் வந்து ரியல் டைம் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம் யூஸிங் Arduino UNO போர்டு. நம்ம ப்ராஜெக்டை ஒரு ரியல் டைம் மாடலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதோட விஷுவல்ஸ் தாங்க இது. Arduino கோட் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து பார்த்துடலாங்க. எல்டிஆர் பின்னை வந்து A0லேயும், அல்ட்ராசானிக் சென்சரோட டிகர் பின்னை 12லேயும், எக்கோ பின்னை வந்து 11லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெமோ பர்பஸுக்காக 3 எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 3 ஸ்ட்ரீட் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பின் நம்பர் 8, 9, 10 ஆஃப் த Arduino UNO போர்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டிஆர் தான் வந்து டேயா நைட்டான்னு டிசைட் பண்ண போது. ஸோ அந்த டெசிஷன் எது எடுக்குது அப்படின்னா லைட் வேல்யூவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லைட் வேல்யூ வந்து எப்போ லெஸ் தென் 1000 இருந்துச்சுன்னா அப்போது வந்து Arduino வந்து இட் இஸ் டே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு எல்லா எல்இடிஸும் அதாவது ஸ்ட்ரீட் லைட்ஸையும் ஆஃபில் வச்சுருக்கோங்க. எப்போ லைட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1000 இருக்கோ அப்போ வந்து அல்ட்ராசானிக் சென்சரை வந்து Arduino மானிட்டர் பண்ணும். ஸோ அல்ட்ராசானிக்ஸோட சென்சரில் வந்து ஏதாவது வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணும். இன்கேஸ் அல்ட்ராசானிக் சென்சரில் வந்து வெஹிக்கிள் வந்து லெஸ் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா எல்இடிஸ் வந்து க்ளோ ஆக தொடங்குங்க. ஸோ வெஹிக்கிள் மூமெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஆல்டர்னேட்டிவ்ஸாக எல்இடிஸ் வந்து க்ளோ ஆகும். இன்கேஸ் வெஹிக்கிள் எதுவும் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகுங்க. ஸோ ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் ஆஃபில் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட்டோட இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லாம் எது எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Arduino தாங்க எடுக்குது. ஸோ Arduino யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட சர்க்கியூட் டயக்ராம், கோட், அப்புறம் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள்.
ஸோ ஃபர்தர் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அல்ட்ரனோ ப்ராஜெக்ட்ஸை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் லேர்ன் வித் தன்வன் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க, இன்டர்ன்ஷிப் பேஸ்ட் ப்ராஜெக்ட் ட்ரைனிங்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா, பைத்தான், C++ வித் சர்டிஃபிகேஷனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோங்க. எங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 19 மோதுலா ஸ்ட்ரீட், டாக்டர் வளர்மதி ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், திருவள்ளூரில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை நேர்லேயும் வந்து பார்க்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோங்க. கீப் கோடிங் வித் அன்வன்ஸ் அண்ட் கீப் லேர்னிங் வித் அன்வன்ஸ். தேங்க்யூ.